இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் தோசை செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிடலாம்ப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. தைராய்டு, சுகர் பேஷண்ட்டு எல்லாருக்குமே இந்த தோசை ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பாப்பாப்பா. பாசிப்பயிரை இப்போ 2ஆ உடைச்சிருக்கு. இதே மாதிரி கடையில் எல்லா கடையிலையும் சூப்பர் மார்க்கெட்டில் பலசரக்கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்கிது. ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதில் இதை போட்டுக்குருவோம். பாசிப்பயிரோடைய உடைச்சது பாதியாக உடைச்சது இது போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுவோம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா டஸ்ட் இருக்கும், இந்த டஸ்ட்டை பூராத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிடுவோம். இப்போ அம்மா நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு கழுவியாச்சுப்பா. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருவோம். இப்போ 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சாச்சு. நல்லா ஊறிச்சு பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. 100 கிராம் தான் நம்ம போட்டு வந்தோம் பாருங்க. நல்லா ஊறினோடனே நல்லா பதன்னு வந்துருச்சு. இவ்வளவு நம்ம அரைக்க தேவையில்லை, சும்மா கொஞ்சம் மட்டும் அன்னைக்கு நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ஒரு ஆளுக்கு இந்த ஒரு கிளாஸ், சின்ன கிளாஸ் டீ குடிக்கிறோம் இல்லையா, அந்த கிளாஸில் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு போதும், ஒரு ஆளுக்கு இந்த அளவு நம்ம எடுத்துக்கிடுவோம். இதை நம்ம தண்ணியை நல்லா நீர்த்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்லையோ இல்லை டப்பர் வேர்லையோ இதிலையோ போட்டு நீங்கள் இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா தான் கெடாமல் அப்படியே இருக்கும். இதை எடுத்து உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் இதை நைட்டுக்கு வேணாலும் காலையில் ஒரு கிளாஸ் போட்டுக்கலாம், நைட்டுக்கு ஒரு கிளாஸ் போட்டுக்கலாம். இதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குப்பா. அதனால் இப்படி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. டிஃபன் பாக்ஸில் அம்மா எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு வீட்டு தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா கை இப்படி வச்சு நிறுத்துருங்க. நிறுத்திட்டோம்னாக்கா நம்மளுக்கு அது கெட்டு போகாது. அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம ஒரு 3-4 நாளைக்குனாலும் அப்படியே இருக்கும். ஃபுல்லாக தண்ணி நிறுத்திட்டோம். மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. வச்சது இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போ இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். 2ஆ கிள்ளி போட்டுக்கிடுவோம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கிடுவோம். இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். மிக்சியில் அடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா அம்மா கரகப்பில்லை, இதில் கரகப்பில்லை தோசை தான் செய்ய போகிறேன். கண்ணுக்கு ரொம்ப நல்லது, முடி நல்லா கருகருன்னு வளரும். கரகப்பிள்ளையில் உங்களுக்கு மருத்துவ குணம் நிறையா இருக்குது. அதை நம்ம பிள்ளைகளுக்கு அதை நம்ம கொடுக்குறோம். கொடுத்தாலும் அந்த பிள்ளைய சாப்பிட மாட்டாங்க. தாளிச்சு விடுவோம். தாளிச்சு விட்றதுனால அதை என்ன செஞ்சதுக்கு பிள்ளைய அப்படியே எடுத்து வச்சுறாங்க. வளரும் பிள்ளையெல்லாம் அப்படி தான் எடுத்து வச்சுறாங்க. அதனால நம்ம கரகப்பிள்ளையை இப்படி கொடுத்தோம்னா பிள்ளைய சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்படி ஒரு 4-5 கொத்து கரகப்பில்லை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 கொத்து கரகப்பில்லை போட்டுக்கேன்ப்பா. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கரகப்பில்லை நம்ம இப்படி சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுல உள்ள டஸ்ட்டுக்கள், அப்புறம் நம்ம வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்புகள் இதை பூரா அகற்றக்கூடியது இந்த கரகப்பில்லை. அதனால இந்த கரகப்பிள்ளையை நம்ம வாரத்துக்கு 3 தடவையோ 4 தடவையோ இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பாசிப்பயிறு ஊற வச்சுருந்தோம்லப்பா, அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். லைட்டாக ஊற்றிக்கிடுவோம் அரைக்கிறதுக்கு. இதை உங்களுக்கு மூடி போட்டு மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். அம்மா மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். கருவேப்பிலை போட்டோன்னே நல்லா பச்சை கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன்ப்பா மிளகுப்பொடி போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டிருக்கோம். பாசிப்பயிறு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டிருக்கோம். ஜீரகத்துக்கு தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிறோம்ப்பா. இப்போ நம்ம எப்பவுமே வீட்டில் தோசை மாவு வச்சுருப்போம் இல்லையா, தோசை மாவு எப்பவுமே வச்சுருப்போம். இட்லி மாவு, தோசை மாவு நம்ம வீட்டில் எந்த நேரம் இருக்கும். இந்த அரிசி மாவில் தோசை சுட்டு சாப்பிடாம நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அன்னன்னைக்கு இது செஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு 2 கரண்டி தோசை மாவு விட்டுக்குருவோம். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ
நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு தோசை கல் வச்சுருக்கோம். நம்ம வெங்காயம் இருக்கும்ல, சின்ன வெங்காயம் பல்லாரியை நல்லா கட் பண்ணிக்கிடுவோம். தோசைக்கு தோசை கல் அப்படி தேய்ச்சிக்கிடுவோம். வெங்காயத்தை நம்ம தேய்ச்சிக்கிட்டோம்னா நமக்கு தோசை நல்லா சீக்கிரமாக நல்லா வரும். இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, மாவு ஊற்றிக்கிறோம். நல்லா இது எவ்வளோ மெல்லிசா பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசா பரப்பிக்கிறோம். ரெண்டு நிமிஷத்துக்கு வேகட்டும்ப்பா. நல்லா வேகட்டும். வெந்தவொடனே உங்களுக்கு பரப்பி காமிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பால் நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம் கொஞ்சம். இப்போ இது வெந்துருச்சு. நம்ம இதை வந்து பரட்டி போட்டுக்கிடுவோம். பாருங்க எவ்வளோ அருமையாக வருதுப்பா. பரட்டி போட்ட பக்கமும் ஒரு நிமிஷத்துக்கு வேகட்டும். நம்ம திருப்பி போட்ட பக்கம் வெந்துருச்சு. இப்போ தோசையை பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா. 10 நிமிஷத்தில் அம்மா வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் தோசை செஞ்சு காட்டியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக நல்லா பத்தலாவாக நல்லா தான் வந்திருக்கு. நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்டில் செய்யுங்க. இப்போ அம்மா வந்து குழம்பு வச்சுருக்கேன். நீங்கள் குழம்பு, சாம்பார், சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஆனாலும் சாப்பிட்றது வந்துப்பா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு இதில் 2 தோசை இல்லாட்டா 3 தோசை தான் சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதுக்கு மேலே சாப்பிட்டாலும் வெயிட் உழுக்க தான் செய்யும். நம்ம வெயிட் லாஸில் இருக்கிறவங்க சாப்பாடும் நம்ம அளவாக தான் சாப்பிடணும். அதனால நீங்கள் இப்படி ஒரு 2 தோசை சாப்பிட்டா கூட போதும். தாராளமாக 2 தோசை ஒரு ஆள் போதும். ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. அதனால இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சின்ன பிள்ளைகளுக்குன்னா கொஞ்சம் அவங்களுக்கு நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்குருவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு, டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்களாம் நீங்கள் இப்படி சாப்பிட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.